களம் எப்படி இருக்கு உங்களுக்கு? பரபரப்பான ஒரு தேர்தல் களத்தில் இருக்கு. கேம்பெயின் எப்படி போயிட்டு இருக்கு? உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு தொடர்ந்து காலை 7 மணிக்கு நாங்கள் பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், தோழமை கட்சி கழக நிர்வாகிகளோடு வீடு வீடாக சென்று வார்த்தைகளை கேட்கிறோம். 7 மணிக்கு தொடங்கினா மினிமம் 2 o'clock, மேக்ஸிமம் 4 o'clock. அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு 1/2 hour ரெடி ஆகி திரும்ப 5 மணிக்கு தொடங்கி தேர்தல் விதிப்பு இப்படியே 10 மணிக்கு முடிச்சிடும். ஒவ்வொரு இல்லங்களாக செஞ்சு மக்கள் நல்லா வரைய. சார் உதயசூரியன் சார், உதயசூரியன் ஓட்டு போடுங்கம்மா. ஒவ்வொரு இடங்களில் செல்லும் போது மக்கள் தன்னெழுச்சியாக வரவேற்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவங்க தரக்கூடிய அந்த சாப்பிட்ற உணவுகளே நமக்கு தெரியும். இந்த மாதிரி எவ்வளோ பேர் விஷயம் நிற்கிறாங்க பாருங்க. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உதயசூரியன் ஓட்டு போடுங்க. உங்க ஏரியாவுக்கு மழை நீர் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். தொகுதியிலே பாருங்க, மழைநீர் வடிகால் பயன்படாம இருந்தது. இந்த மழைநீர் வடிகால் மாவட்ட உறுப்பினர் என்னோட முயற்சியில் கொண்டு வந்திருக்கிறோம். ஜெயநகர் பகுதியில் கொஞ்சம் சிறிதளவு மழை பெய்ஞ்சாலுமே ஒரு தண்ணீர் அதிகமாக நின்றோம். முதலமைச்சரோட மகளிர் உரிமை தேவை திட்டம், முதலமைச்சரோட மகளிர் விடியல் பேருந்து திட்டம் எல்லாம் காலை உணவு திட்டம் மக்கள் மத்தியில் அதிக அளவில் பேசப்படக்கூடிய திட்டங்களாக இருந்தது. அதை சொல்றாங்க. வீட்டுல இருந்தே கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்து இது பப்ளிக் இவங்க இப்ப கட்சிக்காரங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அது வேற. இது பொதுமக்களே அவங்களே ஒரு ஆர்வமா வேட்பாளர் வராங்க, அவங்க இலைப்பாறுதல் இருக்காங்க, அவங்க பண்ணி தொடர்ந்து பல்லாயிரங்கள்ல அவங்க பண்றதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாயி போச்சு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் இந்த தேர்தலில் நடந்திருக்கு. மாமா நல்லா இருக்கீங்களா? என்னோட அம்மா. சரி சரி, மேல இருக்க வேண்டியதுனா ஏன் இவ்வளவு சங்கடப்படுத்துறாங்க உங்களை? பாக்கணும்னா ஐயோ ஐயோ, சரி 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 சரி, ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு வயதான அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வந்திருக்காங்க. பிரபாகர் ராஜாக்காக வரல, திமுக வேட்பாளர் வந்திருக்காரு. அவரை பாக்கணுன்றதுக்காக வந்திருக்காங்க. இப்ப நீங்க ஒரு 5 years வந்து எம்எல்ஏவா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா. பொதுவாகவே ஒரு 5 வருஷம் இருந்துட்டோம்னா யாராவது ஒரு குறைகள் இருக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க? அதாவது பெரிய லெவல்ல பெரிய எதிர்ப்பு குறைகள் இல்ல. இப்ப குறிப்பா அண்ணன் ராஜாண்ணனுங்கிற ஒரு சாலிகிராம மாமன்ற உறுப்பினர், அவரோட வார்டுல பல்வேறு பணிகள் செஞ்சிருக்கிறோம். ரொம்ப டஃபஸ்ட் வார்டு. சோ அந்த வார்டுல எனக்கு பெரிய ஆன்டி இன்கம் இல்ல. இந்த கேண்டிடேட் உங்களுக்கு டஃபா இருக்காங்க? அதாவது இப்போ சாலிகிராமம் பகுதி ஒரு முக்கியமான பகுதி. அந்த பகுதியில பெரிய லெவலில் எங்களுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பலைகள் இல்லை. இன்னைக்கு பல்வேறு பணிகள் செய்திருக்கிறோம். அதனால ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் பெருசா நம்மள ஆன்டி இன்கம் இருக்காதுன்ற நம்பிக்கையில நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் டஃபா இருப்பாரு. அதனுடைய வாக்குகளை விட அதிகமா வாங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு முறை பிரபாகர் ராஜா 18,000 ஜெயிச்சாரு. இந்த முறை போன முறை போட்டியிட்ட வேட்பாளருக்கு அதிகமான வாக்குகளை வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், எனக்கு டஃபே திமுக 1.0 விசஸ் திமுக 2.0. அங்கே ஏடிஎம்கே எனக்கு டஃபா இருக்காது. அது மே 4 ரிசல்ட் பார்க்க போறீங்க. மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்களே, மக்கள் திமுக பக்கம் இருக்கிறாங்களா, இல்ல மாற்றத்தை கொண்டு வரன்னு சொல்லி மக்களுக்கு ஏமாற்றம் தரக்கூடியவர்கள் பக்கத்தில் இருக்காங்களா? எது மாற்றம்? நாங்கள் மகளிர் உரிமை தொகை 2000 சொன்னா நீங்க 2500 சொல்றீங்க. அது மாற்றமா? நாங்க சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம் சொன்னா நீங்க 6 சிலிண்டர் சொல்றீங்க. அது மாற்றமா? சத்தம் காதுகளை கிடைக்கலாம், ஆனால் மக்களுடைய இதயங்களை கிடைக்க முடியாது. மக்களுடைய உள்ளத்திலும் அனைவருடைய இல்லத்திலும் உதயசூரியன் உதிப்பது உறுதி. இந்த முறை எவ்வளவு பெரிய ஒரு மேண்டேட் உங்களுக்கு இருக்குன்னு பாக்குறீங்க சார்? லாஸ்ட் டைம் விட அதிகமா இருக்குமா? 200 அப்படிங்கறத சிஎம் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா அதையும் தாண்டி தான் நிச்சயமா இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும். காரணம் களம் அப்படி இருக்கிறது. களத்தை பொறுத்தவரை நாங்கள் எதிர்பார்த்ததை விட அண்ணன் கூட சொன்னார், இதுக்கு முன்பே தேர்தலை விட மக்கள் முகத்துல எவ்வளவு மலர்ச்சி தெரியுது. இதுக்கு முன்னாடி இப்படி நீ பாத்திருக்கிறியா? போன எம்பி எலெக்ஷன் அப்படி பாத்திருக்கியா, எம்எல்ஏ எலெக்ஷன்ல பாத்திருக்கிறியா அப்படின்னு நம்மளுடைய பகுதி செயலர் கூட 2 நாள் கேம்பெயின் போகும்போது அவர் ஏரியாவில் சொன்னார். ஸோ மக்கள் முகத்துல முழு மலர்ச்சி இருக்கிறது. மக்கள் தன்னெழுச்சியா வந்து நிக்கிறது பார்க்கவும் ரொம்ப நிச்சயமாக பொறுத்தவரை 200க்கு மேற்பட்ட தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். 5 yearsல நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்க போறீங்க? ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை தொகுதி செய்திருக்கிறோம். இதை பாருங்க, இது வெறும் இந்த ஏரியாவுக்கு மட்டும் அடிச்சு கொடுத்தது. ஒரு பக்கம், 2 பக்கம், 3 பக்கம். இது கவுன்சிலர் வந்து ஷார்ட் பண்ணி 20 பக்கம் நோட்டீஸை 3 பக்கத்துல மக்கள் படிக்க மாட்டாங்கன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆகவே கடந்த முறையே நாங்கள் பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறோம். நிச்சயமாக அதனை தொடர்ச்சியாக என்ன செய்ய வேண்டுமோ, என்ன மீதி இருக்கோ அதையும் நாங்கள் நிறைவேற்றோம்.
மீது இருக்கக்கூடிய முக்கியமான வாக்குறுதி பார்த்தீங்கன்னா பட்டா பிரச்சனைக்கு முழுமையான தீர்வை நிச்சயமாக ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம். மீதி விடுபட்ட பட்டா அத்தனையும் கொடுக்க போறோம். இவ்வளவு பரபரப்பான தேர்தல் நேரத்திலேயும் டீலிமிட்டேஷனுக்காக முதலமைச்சர் ஒரு பக்கம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதை பத்தி நேற்று கூட நான் கூட கருப்பு சட்டை அணிந்ததான் மக்களிடத்தில் வாக்குகளை கேட்டேன். மக்கள் அப்ப என்ன கேட்டாங்க, ஏன் கருப்பு சட்டை போட்டு வரீங்கன்னு கேட்டாங்க. நான் அந்த போராட்டத்தின் விளக்கத்தை சொன்னேன். டீலிமிட்டேஷன் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைப்பது 100% தவறு. நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற சட்டத்தை கடந்த காலங்களில் போட்டாங்க. அந்த சட்டத்தை தமிழ்நாடு இந்தியாவின் பொருளாதாரத்துக்காக, இந்தியாவின் வளர்ச்சிக்காக, இந்தியாவின் மேம்பாடுக்காக தமிழ்நாடு மிக சிறப்பாக கடைபிடித்தது. ஆனால் வட மாநிலத்தில் பல பேர் அதை கடைபிடிக்கவில்லை. அதே காரணம் வைத்து அங்கு ஜனத்தொகை அதிகமா இருக்கிறது, இங்கு ஜனத்தொகை கம்மியா இருக்கிறது என்று எங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கும் போது ஏற்கனவே தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஜல்ஜீவனுக்கு காசு தரல, 100 நாள் வேலை திட்டத்துக்கு காசு தரல, தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க. ஆக நிச்சயமா இந்த டீலிமிட்டேஷனை தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிஷா போன்ற தென் மாநிலங்கள் ஒன்று கூட ஏற்காது. ஒன்றிய அரசு இது உடனடியாக திரும்ப பெறாவிட்டால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டம், எப்படி ஜல்லிக்கட்டுக்கு வந்ததோ, எப்படி சிஏஏ என்ஆர்சிக்கு வந்ததோ, அது போன்ற ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு கையில் எடுக்கும். தேங்க்யூ சார். பரபரப்பான ஷெட்யூல் நன்றி.